பக்தி டுடே சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். சென்னையிலேருந்து அஸ்ட்ராலஜி பிருந்தா பேசுகிறேன். ஆகஸ்ட் மாதம் துலாம் ராசிக்கான பலன்கள் பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, வாழ்க்கையில் என்ன மாதிரி மாற்றங்கள், என்ன மாதிரி முன்னேற்றங்கள் இதெல்லாம் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஆகஸ்ட் 4ஆம் தேதி ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து நீச்சம் அடைகிறாரு. சரிங்களா? ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல சனி வக்ரகதியில் இருக்கார். ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய், அதாவது 7ஆம் அதிபதி செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஆகஸ்ட் 3 8th ஹவுஸ்லேருந்து 9th ஹவுஸ்க்கு வராரு. 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். 10ஆம் இடத்துல சூரியனும் குருவும் இருக்காங்க. புதன் ஆகஸ்ட் 6 10ஆம் இடத்துக்கு வராரு. அதுக்கப்புறமேட்டு ஆகஸ்ட் 23 11ஆம் இடத்துக்கு போகிறாரு. சூரியன் ஆகஸ்ட் 18 11ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஸோ 11ஆம் இடத்துல கேது. இந்த ஒரு நிலையில் தான் இருக்குது. ஓகேங்களா? கிரகங்கள். ஸோ இது எந்த மாதிரி ஆக்டிவேஷன்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக ராசி அதிபதியாகட்டும், லக்னாதிபதியாகட்டும், ராசிக்கும் லக்னத்துக்கும் 12ல் மறையிறதுங்கிறது ஒரு சுபத்துவமான விஷயம் கிடையாது. இன்னொன்று, அங்கே போயிட்டு அவர் பலகீனமாகிறாரு, நீச்சமாகிறாரு. ப்ளஸ் சனியும் செவ்வாயும் சேர்ந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகும். கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கோங்க. எதையுமே பிளான் பண்ணி பண்ணுங்கள். என்ன தேவை, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எந்த செலவை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறத யோசித்து பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு. ஸோ 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறது அப்படிங்கிறது குழந்தைகள் சம்மந்தப்பட்டு நம்ம ஏதாவது செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகட்டும், இல்லை நம்ம மனநிலை வந்து ஒரு ஸ்டேபிள் இல்லாமல் இருக்கிறது. இப்போ படிக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மெமரி பவர் கொஞ்சம் குறையிறது. ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஞாபக சக்தி. ஓகேங்களா? ஸோ இப்போ 5ஆம் இடத்துல ராகு வரும்போது பார்த்திங்கன்னா கவனக்குறைவு அதிகமாக ஏற்படும். தேவையில்லாத சிந்தனைகள் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? நல்ல விஷயங்கள் யோசிக்கிறத விட நெகட்டிவான விஷயங்களை வந்து அதிகமாக யோசிக்கக்கூடிய தன்மையை வந்து இந்த ராகு கொடுப்பாரு. கண்டிப்பாக ஏதாவது ஒரு மந்திரங்கள் வந்து சொல்லிக்கிட்டே வாங்க, ஒரு தெய்வ வழிபாடு பண்ணுங்கள், ஒரு தீபம் ஏற்றுங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். 5ஆம் இடத்துல ராகு அப்படின்னா மனித முகம் இல்லாத தெய்வங்கள். கேதுவுக்கு வந்து மனித முகம் இல்லாத தெய்வங்கள் கும்பிடுவோம். ராகுக்கு வந்து உக்ர தெய்வங்கள், துர்க்கை, காளி, அதே மாதிரி சரபீஸ்வரர், பிரத்யங்கரா தேவி, இந்த மாதிரி தெய்வங்களை வந்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி இருக்கார். ஸோ வக்ரகதியில் இருக்கார். பொதுவாக வந்து துலாம் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே சனி வந்து சனியோட செல்ல பிள்ளை துலாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ராஜ யோகாதிபதி. ஸோ அவர் அங்கே வக்ரம் அடைகிறதுங்கிறது பெரிய ஒரு மைனஸ்லாம் கிடையாது, சிறப்பாகவே இருக்கும். ஏன்னா குருவோட பார்வையில் தான் இருக்காரு. அதுவும் மீனம் அப்படிங்கிற இடத்துல வந்து எப்பயுமே சனி கம்ஃபோர்ட்டாக தான் இருப்பார். ஸோ வாரி வழங்கக்கூடிய தன்மையில் தான் இருக்கிறாரு. சரிங்களா? ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது. ஸோ இப்போ லாங் ட்ராவல் போகிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ட்ராவல் வந்து தேவைப்பட்டால் பிளான் பண்ணுங்கள், இல்லைன்னா கொஞ்சம் அதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. பொதுவாகவே துலாம் ராசிக்கு வந்து கொஞ்சம் ட்ராவல் வந்து பிடிக்கும் எப்போவுமே. சரிங்களா? ஸோ ட்ராவல் போகிறதே உங்களுக்கு நல்லது தான். பட் 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறனால அந்த ட்ராவலில் பிளான் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்து ராசிக்கு 10ல் வந்து சூரியன், புதன், குரு. ஸோ வேலை விஷயம், பொதுவாக சூரியன் 10ஆம் இடத்துக்கு வருது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம் ஆவார். ஓகேங்களா? அப்போ ஒரு ஆத்ம பலம் அதிகமாகும், எதிரிகள் தொல்லை குறையும், எடுக்கிற முயற்சிகள் நல்ல வெற்றியாகும், தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த சூரியன், குரு, புதன் இந்த இணைவுங்கிறது ஒரு அருமையான அமைப்பு தான். பட் 10ஆம் இடத்துல குரு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும். அதாவது ஒரு பதவிக்காக நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம், ஒரு பதவியில் இருக்கோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் சங்கடங்களை கொடுக்கும். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது இருக்கிறது நன்மையை மட்டுமே செய்யும், கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய முன்னோர்களை வழிபாடு பண்ணுறது, குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, கணபதி ஹோமம் பண்ணுறது, கணபதி வழிபாடு பண்ணுறது, இதெல்லாம் நல்லாயிருக்கும். உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெளிநாடு இந்த மாதிரி முயற்சி பண்ணுறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். ராசி அதிபதி 12ல் போய் நீச்சமாகிறாரு. ஸோ கட்டாயம் வந்து எந்த விஷயம் பண்ணாலும் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. புது முயற்சிகள் எதுவும் இப்போ ஈடுபட வேண்டாம். சரிங்களா? புதுசாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணணும், இப்போ தான் முத பண்ண போகிறேன் அப்படிங்கிற விஷயங்களை மட்டும் தவிர்த்துக்கலாம். மற்றபடி
ரொட்டீன் விஷயங்கள் வந்து நம்ம பண்ணுறது வந்து தப்பு கிடையாது, ஓகேங்களா? பட் புதுசாக ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமை காத்து செயல்படுறது நல்லது. ஸோ அதனால் பொறுமையாக இருங்க. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து துலாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நல்ல காற்றோட்டமான இடத்துக்கு வந்து காற்றோட்டமான இடத்துல நீங்கள் உட்கார்றது, நடக்கிறது ரொம்ப நல்லது. அது எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வந்தால் கூட நல்ல ஒரு காற்று அடிக்கிற இடத்துல, ஓகேங்களா? காற்றோட்டமான இடத்துல போயிட்டு நல்ல இயற்கை காற்று உங்களுக்கு வந்து மேலே படணும். உங்கள் தலை முடி வந்து பறக்கணும், ஆடணும். உங்கள் புரிதலுக்காக நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நல்ல காற்றோட்டமான இடத்துல போயிட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் இருந்தீங்கனாலே உங்கள் மனசு லேசாகிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இது எல்லாத்துக்குமே செட் ஆகிறதாங்க அப்படின்னுவீங்க. இருந்தாலும் துலாம் ராசிக்கு கூடுதல் சிறப்பு, ஓகேங்களா? இந்த இடத்துக்கு போகும்போது சீக்கிரமாகவே மனசு வந்து ஒரு பக்குவப்படும். இல்லை மனசில் ஏதாவது அழுத்தம் இருந்தாலுமே சரி செய்யப்படும், சரிங்களா? இந்த ராசியில் பிறந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, பொதுவாக இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிவாதம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி இவங்க பயங்கர உணவு பிரியராக இருப்பாங்க. சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும், ரசித்து சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க. பொதுவாக க்ரியேட்டிவிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் இவங்கக்கிட்ட. இவங்க ஒரு இடத்துக்கு ஒர்க் போகிறாங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் ஓனர் வந்து இவங்களை விடவே மாட்டாங்க. சம்பளம் கொடுக்குறாரோ கொடுக்கலையோங்க, ஆனால் இவங்க போய் ஒரு இடத்துல வேலைக்கு செய்கிறாங்கன்னா அந்த ஓனருக்கு வந்து இவங்க ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனாகவே மாறிடுவாங்க. வேலையுமே வந்து அடிக்கடி மாற்றங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே சித்திரை பொறுத்த வரைக்கும் வேலை கிடைச்சதுன்னா அதை தக்க வச்சுக்கோங்க, திருப்தி அடைஞ்சிக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் வந்து கிடைக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே தட்டி கொடுத்து எடுத்துகிட்டு போயிருங்க. மேக்ஸிமம் சித்திரைக்கு வந்து சொந்த தொழில் வந்து அவ்வளோக்கா செட் ஆகிறது இல்லை. ஸோ உங்கள் ஜாதகத்தை பார்த்து மனைவி பேர், அம்மா பேரில் யாருக்கு ரொம்ப நல்லா இருக்கோ அவங்க பேரில் நீங்கள் தொழில் எடுத்து பண்ணுறது நல்லது. பட் சித்திரை நட்சத்திரத்துக்கு பொதுவாகவே இந்த தொழிலுங்கிறது சிறப்பான நிலையில் இல்லை. இந்த மாடலிங் லைன் ரொம்ப நல்லா ஒத்து வருது, ஃபேஷன் டிசைனிங் இதெல்லாம் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள். வில்வ மரம் விருட்சமாக இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பொதுவாகவே எல்லா சிவன் கோவில்கள்லேயுமே வில்வ மரம் இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த வில்வ மரத்தடியில் உட்கார்றது, வில்வ மரத்துக்கு உங்கள் கையால் நீர் விடுறது ரொம்ப நல்லது. சிவன் வழிபாடு பண்ணுறதுமே ரொம்ப நல்லது. உணவில் நிறைய பப்பாளியும் சாத்துக்குடியும் அதிகமாக எடுத்துக்கோங்க. வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் இல்லை, உங்களால் டே டு டே லைஃப்லேயுமே பப்பாளியும் சாத்துக்குடியும் எடுத்துக்க முடியும்னா டெய்லியுமே உணவில் எடுத்துக்கோங்க. எடுத்து பாருங்கள், ஒரு சேஞ்ச் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். வழிபட வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கோவிலுக்கு போனீங்கனாலும் சரி, இல்லை உங்களுக்கு பிடித்த கோவிலுக்கே நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து தெய்வத்துக்கு அபிஷேகத்துக்கு வந்து தேன் வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்லது. சிவன் வழிபாடு பண்ணுங்கள், அதுவும் ரொம்ப நல்லது. ஸோ ஓவரால் வந்து சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜவுளி கடைகள்லாம் இருக்குது இல்லைங்களா, ரெடிமேட் ஷோரூம், அங்கே வந்து போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. ஓகே, ஓவரால் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் புது முயற்சிகள் மட்டும் செயல்படுத்த வேண்டாம், மற்றபடி ரொம்ப நல்லாயிருக்கு.